வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாமல் விட்டாலும் கவலை வேண்டாம். நம்முடைய திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். கவலை வேண்டாம். பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகிறோம் என யோசித்து பூப்பதில்லை. பூப்பது அதன் வேலை. அதுபோல உன் வேலையை நீ செய். அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும். கவலை கொள்ளாதே. எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு. ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை. தகுதி உள்ளவை மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். ஆகையால் போனதை எண்ணி வருந்தாதே. அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாததும் கோபத்தை தவறான நேரத்தில் வெளிப்படுத்துவதுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். சிந்திக்க தவறி பிறரை குறை சொல்லுவதில் எந்த பலனும் இல்லை. நேர்மையாக இரு, யாரையும் காயப்படுத்தாதே. இதை எப்போதும் கற்றுக்கொள். எதிர்கால பயம் வேண்டாம். மகிழ்ச்சியாக வாழ இதுவே போதுமானது. எதற்காகவும் மற்றவரின் மனதை புண்படுத்தாதீர். ஏனெனில் இன்றிருப்பவர் நாளை இருப்பார்களா இல்லை இறப்பார்களா என்பதை நாம் அறியோம். ஆதலால் இருக்கும் வரை இவ்வையகத்தை இன்பத்தால் நிரப்புவோம். ஓரிடத்தில் தேங்கி நிற்கும் நீரை தேவையற்ற பொருட்கள் எல்லாம் ஆக்கிரமித்துக் கொள்ளும். ஆனால் ஓடும் நீரோ அனைத்தையும் அடித்து கொண்டு செல்லும். துன்பத்தில் துவண்டு போக விடாமல் உன் மனதை நீ ஓடவிடு. நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதில் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக் கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிரந்தரம். எதிலுமே சரிசமமாக இருக்க பழகிக்கொள். அளவுக்கு மீறின கோபமும் நல்லது அல்ல. அளவில்லாத பொறுமையும் உன்னை மெல்ல மெல்ல கொல்லும். எதுவும் ஒரு அளவுக்கே. சிந்தித்து செயல்படு. உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகிறது. துணிந்து செல். துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை.